இப்போ பார்த்தா பூட்டா தொங்க ஆரம்பிச்சிருச்சு. பூட்டை மட்டும் தொங்க விடலை, சாக்ஸையும் கழட்டி கட்டி விட்டுருக்கானுங்க. என்ன அர்த்தம்னு தெரில. என்ன என்ன எழவியா. அடுத்த ஸ்டாப் வந்திருக்கோம். அடுத்த ஸ்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலோ டூரோ கேன்யன். பாலோவா? ஓகே, பாலோ டூரோ கேன்யன். படிக்க தெரிஞ்சா படி. என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். இது வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் உண்டு, ஒரு ஆளுக்கு $8. இங்கே வந்து யூவி இண்டெக்ஸ் போட்டிருக்காங்க, அல்ட்ரா வயலட் ரே. இன்னைக்கு வந்து வெரி ஹையா. ஸோ சன்ஸ்க்ரீன் போடாட்டி 10 நிமிஷத்தில் ஸ்கின்லாம் பர்ன் ஆயிரும். இத்தனைக்கு மேகமாக இருக்குது, ஆனாலும் யூவி ரேட்ஸ் வந்து கூட இருக்குது போல். இன்றைக்கி ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டா. ஸோ காருக்கு மட்டும் காசு வாங்கினாங்க $10. இங்கே வந்து ஹைக் பண்ணியும் போகலாம், பட் நாங்கள் ட்ரையலில் போகல. கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடலான்னு பார்க்குறோம். இங்கே எவ்வளோ மைல்ப்பா இருக்குது ட்ரைவு? 16 மைல் மொத்தம் ரவுண்ட் ட்ரிப். 14 மைலாம் ரவுண்ட் ட்ரிப்பு. இந்த பாலோ டியூரோ கேன்யன் வந்து யூஎஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கேன்யன், நார்த் அமெரிக்காவில் செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் கேன்யன். ஆனால் உலகத்துலேயே பார்த்தோன்னா இது வந்து 4வது 5வது இடத்துல இருக்குது. கிராண்ட் கேன்யன் தான் ஃபர்ஸ்ட்டு. மற்ற செகண்ட் அண்ட் தேர்ட்லாம் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அது வந்து நம்ம இன்னொரு 2 மாதம் கழிச்சு அதுக்கும் பிளான் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கேன்யன் பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். ஓ, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அங்கே தெரியுது பாருங்கள் ரோடெல்லாம். இப்படியும் வந்து ஒரு 1500 அடி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் பள்ளம் இருக்கும். கிராண்ட் கேனியன் வந்து கிட்டத்தட்ட 1 மைல் 1.6 கிலோமீட்டர் ஆகலாம். இது எவ்வளோன்னு நம்ம இன்னும் விசிட்டர் சென்டர் போனோம்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி இருக்கு பாருங்க, மூக்கு மாதிரி இப்படியே நீளமாக போய் கடைசியாக எண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து குட் நைட் பீக்குன்றாங்க. அது வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு 1/2 மைலில் தள்ளி இருக்குது, பட் ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். இதோட அகலம் வந்து இது 1/2 மைல், அங்கிட்டு வேற இருக்கு. அது வந்து 1.36 மைல்ஸ் தான் அந்த இது. ஆமாம், அங்கே இருக்கிறது 2.74. ஸோ 2.25 மைல் இந்த பள்ளத்தாக்கோட அகலம். ஆழம் என்னன்னு தெரில. விசிட்டர் சென்டர் இந்த இருக்கு, அங்கே போய் பார்ப்போம் ஃபுல் பள்ளத்தாக்கோட ஆழம் என்னன்னு. கற்கால மனிதர்கள் யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே தேடி எடுத்திருக்காங்க. ஃபாசில்ஸ், இது வந்து ட்ரையாசிக் பீரியடோரிய ஃபாசில்ஸ், அதாவது டைனோசர் பீரியடுக்கு அடுத்து 180 to 200 மில்லியன் இயர்ஸ் இருந்த இதோட ஃபாசில்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க. மண்டை மாத கொண்டு பல்லு, டீத் ஃபாசில். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாப்லோன்ற இந்தியன், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பானையெல்லாம் செஞ்சுருக்கானுங்க. பட் பயன்படுத்துகிறதெல்லாம் இன்னும் அந்த டைம்லேயும் வந்து கல் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் டூல்ஸ் தான், அதை வச்சு தான் பண்ணியிருக்கானுங்க. நம்ம அந்த 1000 வருஷம் டைம்லலாம் எவ்வளவோ முன்னேறிட்டோம். இப்போ இங்கேருந்து பள்ளத்தாக்கில் இறங்க போகிறோம். 1 மைலுக்கு அப்படி டீப்பாக போக போகுது. பள்ளம் தெரியுதா? இது பாருங்க, இதுதான் ரோட் ரன்னர். கயோட்டி அண்ட் ரோட் ரன்னர்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும், அதில் வர்ற ரோட் ரன்னர். இது ஓடும் பாருங்க ரோட்டில், ஓடுது. மத்தியானம் சாப்பாட்டுக்கு நிறுத்தியிருக்கோம். ஒரு டே யூஸ் ஏரியா, கேக்டஸ் டே யூஸ் ஏரியான்னு சொல்லி சாப்பாடு எடுக்க போயிருக்காப்புல. மறுபடியும் என்ன புளியோதரை தான். மீண்டுமா இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆள் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கோம். கேனியானில் வந்து பிக் கேவ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நடந்து போய் பார்க்கலான்னு பார்க்குறோம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, நல்லா ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்குது. கல்லுகளெல்லாம் உடஞ்சி கிடக்க, அதுக்குள்ளே ஓடி ஏறணும். பட் ஸ்டில் சூப்பராக இருக்குங்க இருந்து பார்க்க. இந்த இடமே ஃபுல்லாக அப்படி மட்டு தான், ரெட் கிளேயில் தான் ஆகியிருக்குன்னு. மலையும் இதுவும் அப்படியே அரிச்சு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இருக்கு கேவ், பிக் கேவா இது. அந்த காலத்தில் இண்டியன்ஸ்லாம் இங்கே வந்து தான், இண்டியன்ஸ்னால் என்ன, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷெல்டராக. மேலே ஒரு பாறை வேறு இருக்குது. நம்ம ஆட்கள் இங்கேயே வந்து கிரிக்கிருக்காங்க பாருங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது.
இந்த குகைக்குள்ளே பார்த்தோன்னா கலர் ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. மேலே ரெட்டு, கீழே ஒரு பேண்டு. ஆமாம், நிறையா ஆனால் கிறுக்கியிருக்கானுங்க மக்கள்லாம் ஊரா எல்லா இடத்துலையும். கீழே போமா, கீழே போக வேண்டியதுதான். மெதுவாக ஸ்லோவாக இறங்க வேண்டியது. நம்ம அந்த எண்டுலேருந்து வந்தோம். அங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட 1 மைல் ஆழம் வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் போல். ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து பாலாடூரோ கேனியன் வந்தோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் அங்கேயே கேம்ப் பண்ணி நைட்டு தங்கிட்டோம். ஸோ மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு லைட் ஹவுஸ் ட்ரையல் போகலான் இருக்கோம். அது வந்து ஒரு 2.5 மைல்ஸ்ன்னு சொன்னாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு 4.5 hours ஆகும் நாங்கள். ஸோ அதனால் மார்னிங்கே எந்திரிச்சு கிளம்பி குதிரையிலையும் போகலாம் போல். பட் நாங்கள் நடந்தே போகிறோம். இவ்வளோ தூரத்துக்கு போய் அதை பார்த்துட்டு வெதர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆமாம், 70க்கு 66 டிகிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, இடமும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே கேனியனுக்குலாம் நடந்து போகிறது. இங்கே கீழே ஒரு ப்ளூ பேனட் மாதிரி இருக்குது. ப்ளூ பானட்டு இந்த பர்பிள் நடுவில் செம்மண் தர அப்படியே ரெட் கலராக போகுது. பாலாடூரோ கேனியனுக்கு வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்து நியூ மெக்சிகோ இருக்குது. அங்கே ஃபுல்லாக இங்கே இருந்து தான் சிக்காகோ டெசர்ட்னு ஒரு டெசர்ட் ஆரம்பிக்குது, பாலைவனம். அமெரிக்காவில் இருக்கிறதுல பெரிய பாலைவனம் அது. யூஎஸ்ஏல, கனடாவில் இதோட பெருசு இருக்குது கலஹாரி டெசர்ட்டு. இது வந்து யூஎஸ்ஏல பெரிய டெசர்ட். ஆனால் இந்த வருஷம் வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால பச்சை பசேர்னு இருக்குது எல்லா இடமும், விச் இஸ் அப்நார்மல், லிட்டில் பிட் அப்நார்மல். இந்த இடம் பிரமாதமாக இருக்குது. காலத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ஷெல்டர். அங்கே ஒரு ஸ்மால் ஃபார்மேஷன் இருக்குது. பார்த்தா ஒரு மனுஷ தலை மாதிரி இருக்கு இல்லை, ஒரு ஆள் உட்காந்துருக்கிற மாதிரி பஸ் வரைக்கும். இந்த இடமே அழகாக இருக்கு. எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுவேன்னு தெரியல, பட் அப்படித்தான் இருக்குது. ஆப்போசிட்லேயே ஒரு ட்ரையல் தெரியுது. ஆனால் கால் வச்சா வழுக்குமா இருக்கும். எப்படி ஏறினானுங்களா அந்த பாதை இருக்காங்க, அது ஏறுவாங்க. ஏறி மேலே இருக்காங்க எல்லாம் பசங்க ஏற தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா இது வாலிப வயசு. கொசு அடிச்சுக்கிட்டே வருது ஒரு ஆள். கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இந்த இடத்துல அழகாக தெரியுது பூமியோட பல லெவல்ஸ். நம்ம ஒரு கோடும் ஒரு யுகம். அந்த அக்கரன்ஸ் ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் ஆஷ், ஏதாவது வல்கானிக் ஆக்டிவிட்டினால அப்படி சாம்பல், செம்மண் மேலே சாம்பல் பட்டு அப்படியே அது வெள்ளை கலராக இருக்குது. செம்மண் அரிச்சு அது மேலே செம்மண் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும், அடுத்து வருது. ஸோ ஒன்று ஒரு வருஷம் ஜியாலஜிஸ்ட் வந்து அதை ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. முழுக்க செம்மண் தான் இது, ஒன்றும் பாறையே கிடையாது. ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் எடுத்து பார்க்குறாங்க. வெறும் மண்ணு தான். கல்லை உடைச்சாலே மண்ணு தான். அப்படி ஒரு பீஸ் எடுத்தோன்னே அப்படி மண்ணு தான், எதுவுமே கல் கிடையாது. பெரிய ஓப்பன் பிளேஸ்ல வந்துட்டோம். ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த காலத்தில் ரெட்டி மீன்ஸ் வந்து இங்கே தான் ஓட்டை போட்டு இந்த மண்ணை தோண்டி உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்துருந்துருக்காங்க. வெதருக்கு அனிமல்ஸ்க்கெலாம் பயந்துட்டு அதுக்குள்ளே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஆள் கூட இவ்வளோ நேரம் பார்க்கல. இப்போ 2 பேர் எழுத்து போகிறாங்க. அப்போ அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பாங்கன்னு தெரில. ஏண்டா அவங்க இன்னும் ஏர்லியாக கிளம்பியிருப்பாங்க போல். 1.2 மைல்ஸ் வந்துட்டோமா. மேடம் ஸ்டார்டிங்லாம் நல்லாத்தான் இருக்கும், அடுத்து போக தான் ஸ்லோவாகிடுவாங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. சிமெண்ட் தர போட்டு வச்சாங்கன்னா நல்லா வேகமாக போயிடுவாங்க. அது சரி. ஓ, நீ அப்படி வரியா? கரெக்டாக சரி பாதி வந்திருக்கோம். இது கண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட் ஹவுஸ் ஃபார்மேஷன் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. இந்த இருக்குது ஒரு சின்ன லைட் ஹவுஸ்னு அது வந்து இந்தியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஹாஃப் வே த்ரூ ஒரு போர்டு வச்சுருக்காங்க.
தண்ணி நிறையா கொடுங்க, ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு இது. தண்ணியை குடிச்சிருவோம்பா, குடிக்கவே இல்லை. பயந்துட்டியா? பயந்துட்டான். ஆனால் நம்ம வெயில் இல்லைல்ல, வெயில் இல்லை. யூஸ்வலாக அங்கெல்லாம் 100 டிகிரி இருக்கும். இன்றைக்கி வந்து வெறும் 70 டிகிரி தான், விச் இஸ் ரியலி நைஸ். நண்டு சிண்டெல்லாம் சைக்கிளில் போகுது. இதில் எப்படித்தான் அந்த பையன் சைக்கிளை ஓட்டிகிட்டு வரேன்னு தெரியல. அவங்க அப்பா பாவம் விரட்டிக்கிட்டே வந்து வண்டியை மீச்சிட்டு போயிட்டாரு பையன். ஆமாம், 8-9 வயசு பையன்தான் இருக்கும்னு இப்படி தான் ஓட்டிட்டு போகிறான். ஆற்றுப்படுகை இதுதான் கரைச்சி இந்த மலையில் இருக்கிறது எல்லாத்தையும் கரைச்சி அப்படி இப்பெல்லாம் உண்டாக்கி தண்ணி. ஆனால் நிறையா ஓடி இருக்கு இப்போ ரீசன்ட் மலைக்கு. வெட்டுக்கிளியும் தேன் குடிக்குமாப்பா தெரியலையே, உட்காந்துருக்கு. என்ன ஒண்ணுதோ. நீ என்ன சொல்ற? ரெஸ்ட் எடுக்குதோ? தண்ணி நல்லா ஓடி இருப்பா. ஆமா, பெரிய அகலமா இருக்கு. இது ரொம்ப அகலமா இருக்கு. மணலெல்லாம் அரிச்சு கொண்டாந்துருக்கு. ஃபைனல் அப், கடைசியாக அந்த மலையில் ஏறணும் வியூ பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் இட் இஸ் ஈஸி. பின்னாடி ஒரு பாட்டி வேறு ஆகுது, அது நிறையா தரம் வந்திருக்கான். அதுதான் இந்த பாதையில் போங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இது பார்த்தோன்னா சும்மா ரிஸ்கியாக ஏறுது, வழுக்கலா. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது இன்னும் மோசமாக இருக்கும், இன்னொரு பாதை ஏறுறது. இந்த லாஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு வந்து சரியான ஏற்றமாக இருக்குது. ஆல்ரெடி மேலேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம். பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. பாதி ஏறிட்டோம், இன்னொரு பாதி. ஆமாம், எவ்வளோ தூரம் ஏறிட்ட மாதிரி. அந்த ஒரு இடத்துலலாம் என்னால் கேமரா கையில் வச்சுருக்க முடியல. கீழே பாட்டி ஒன்று ஏறி வருது. ஆனால் செம்ம ஏற்றம் இது. இல்லை வந்தாச்சு, அவ்வளோதான். கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சே. ஆமாம், வந்துட்டோம். இந்தா இருக்கு லைட் ஹவுஸ். தனி நிற்கிது, சுற்றி ஃபுல்லாக மண் அரிச்சிருச்சு. இது மாதிரி வந்து இந்த ஊட்டா அந்த சைடில் நிறையா இருக்கும். பட் ஸ்டில் டெக்ஸஸில் இது பார்க்குறதுக்கு அமேசிங். ரெண்டுக்கும் நடுவில் போகிறோம். ஏறிடுவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. அங்கேருந்து பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது வியூ. ஃபுல் கேன்யன் வியூ. 2 பக்கம் வள்ளம். நம்ம மேட்டில் நிற்கிறோம். ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் உள்ள ஃபார்மேஷனுக்கும் இந்த பக்கம் உள்ள ஃபார்மேஷனுக்கும். 3 மைல்ஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் சூப்பரான ஒரு இடம், ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், நான் ஒரு மிரக்கல். One last shot. வெற்றிகரமாக ட்ரையில் வந்து முடிச்சிட்டோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா 68 டிகிரி காமிச்சது, இப்போ வந்து 80 டிகிரி காட்டுது. 3 ஹவர்ஸ் ஆயிருக்கப்போ. எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ் 6 மைல் பண்ணிட்டோம். 3 ஹவர்ஸ் 6 மைல்ஸ் நடந்து வந்துட்டோம். ஆமாம், லைட் ஹவுஸ் ட்ரையல் வெற்றிகரமாக முடிந்தது.